ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த காமாட்சிமன் விளக்கு ரொம்பவே ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை பொருள் விளக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு விளக்கு நான் கீழே வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டு இந்த மாதிரி தான் கழுவ போகிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், கோலப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள், கொஞ்சம் கலருக்காக நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ கலக்கி வச்சாச்சு. ஸோ பாருங்கள், விளக்கு பாருங்கள் ரொம்பவே பிளாக்காக இருக்குது. ஸோ பாருங்கள், இதை ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கலக்கி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் ஈவனாக எல்லா இடத்துலையுமே போட்டு அப்ளை பண்ணுற மாதிரி எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இடம் கூட விடாமல், மூளை முடுக்கு எதுவுமே விடாமல் எல்லா இடத்துலையும் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விளக்கு திங்கக்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாளில் மட்டும்தான் கழுவணும். ஸோ மற்ற செவ்வாய் வெள்ளி இந்த நாளில் கழுவாத மாதிரி பார்த்துக்கோங்க, கழுவக்கூடாதுங்க. அதே மாதிரி காலையில் ஏறு பொழுதில் தான் கழுவணுங்க. அதாவது சாயந்தர நேரத்தில் கழுவக்கூடாது, காலையில் தான் கழுவணும். பாருங்கள், இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ கோலப்பொடி போட்டிருக்கனால அப்படியே கலர் மாறி இருக்குது. ஸோ பாருங்கள், இன்றைக்கி ஒரு புது ஸ்க்ரப்பர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்க்ரப் புதுசு இல்லைன்னா நீங்கள் தேங்காய் நார் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாத்திரங்கள் ஒரு நார் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பாருங்கள், லைட்டாக தான் தேய்க்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு. ஸோ பாருங்கள், இதே மாதிரி எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கோங்க. ஸோ எங்கே ரொம்ப அழுக்காக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். மற்ற பக்கம்லாம் ஈஸியாகவே உங்களுக்கு க்ளீனாகி வந்துடுங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப நாள் இது கழுவாதனால இப்படி இருக்குது. ஸோ இது நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் டு 5 நிமிஷம் தேய்ச்சேன். அதனால் இந்தளவுக்கு நல்லாவே க்ளீனாகி வந்துருச்சு. பாருங்கள், நல்லாவே க்ளீனாகி வந்திருக்கு. நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இந்த பாருங்கள் ரொம்பவே நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த மேலே அந்த காமாட்சியம்மன் ஃபோட்டோவிட்ட மட்டும்தான் இந்த இடத்துல கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்கனால அப்படி இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், நான் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக புளி நல்லா பேஸ்ட்டாக வரணும்னா சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே பேஸ்ட்டாக வந்துடுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புளி போட்டு நல்லா தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா இன்னும் பளிச்சுன்னு வரும். விளக்குனா ரொம்பவே பளிச்சுன்னு உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இல்லாமல் நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேய்க்கவே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையுமே விடாமல் தேய்ச்சிக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா க்ளீன் சுத்தமாக இது பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சிங்கனாவே ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடும். பாருங்கள், இந்த கடைசி கழுவி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ புளி போட்டு தேய்க்கும்போது ரொம்பவே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போக்கு நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஓகே, நான் மறுபடியும் நான் ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக நான் பீதாம்பரி பவுடர் வச்சு லைட்டாக ப்ரஷ்ஷில் டிப் பண்ணி எடுக்க போகிறேன். எதுக்காகனா இந்த சின்ன சின்ன இடத்துல ஹோல் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன இதுலலாம் மூளை முடுக்குலாம் க்ளீன் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கை வச்சு தேய்க்கும் போது அந்தளவுக்கு க்ளீன் ஆகலை. ஸோ அதனால் இந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சா உங்களுக்கு நல்லாவே அந்த இடுக்கில் இருக்கிறதெல்லாம் ஈஸியாகவே க்ளீன் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதுக்காக நான் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறேன். பாருங்கள், பாருங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அழுத்தி தேய்ச்சிங்கன்னா நல்லாவே புதுசு மாதிரி ஆயிரும், பளபளன்னு.
பாருங்கள் நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக ஆயிடுச்சு, க்ளீனாக ஆயிடுச்சு. ஸோ வாங்க இதுக்கு இப்போ அலங்காரம் பண்ணலாம். ஸோ வந்து டபுள் சைட் டேப் எடுத்து பின்னாடி வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் விளக்கு இந்த மாதிரி கழுவுனதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது இந்த சந்தனம் குங்குமம்லாம் வைக்காமல் விளக்கு ஏற்றக்கூடாது. ஸோ பாருங்கள் பின்னாடி டபுள் சைட் டேப் ஒட்டி இந்த மாதிரி பிரித்து ஓரத்தில் இருக்குல்ல கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ பூ வந்து ஒட்ட போகிற பாருங்கள். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வீடியோவில் இருக்க மாதிரி பூ வந்து ஒட்டிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். மஞ்சள் பூ வந்து ரொம்ப நெருக்கமாக ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பூ விரிஞ்சோடனே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூ ஒட்டிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி திரியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணுங்க. திரியை நல்லாவே திரிச்சு விட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த திரியோட முனையை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் டிப் பண்ணி அந்த எண்ணெய் திரிய ஓரத்தில் வந்து நசுக்கிவிட்டு பற்ற வச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைமே பற்ற வச்சிடலாம். எப்போவுமே விளக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி தான் வச்சு பற்ற வைக்கணுங்க. கிழக்கு முகம் பார்த்த மாதிரி தான் இருக்கணும் விளக்கு. பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.